Hello friends, welcome to Easy Quick Samayal. Today lunch box recipe day 9 oda recipe தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியான சூப்பரான egg biryani rice தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு first one 5 முட்டை வந்து நல்லா boil பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் boil ஆட்டே இருக்கட்டும். நம்ம 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துர்க்கேன். இந்த ரைஸ்ல கொஞ்சம் தண்ணி விட்டு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண ரைஸ் வந்து ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அந்த டைமில் நம்ம தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வெங்காயத்தை வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு தக்காளி அதுவும் நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். 4 பச்சை மிளகாய் அது நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ மசாலா பொருட்கள் பார்த்தோன்னா பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். அதே மாதிரி மிளகாய் தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் புதினா இலையும் அதே மாதிரி ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிரும் நமக்கு தேவைப்படுது. இதுவும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது முட்டையோட ஷெல்லெல்லாம் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது இது ஃப்ரைங் பேனில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஃப்ரைங் பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுமே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஹீட்டாகி வரும்போது இந்த முட்டையில் வந்து நல்லா கோடு போட்டு வச்சுருக்கேன். கத்தி வச்சு ஒரு 3-4 கோடு போட்டிருக்கேன். அப்போ தான் மசாலாலாம் நல்லா இறங்கிடும் இதில். இப்போ முட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து குக்கர் வந்து நம்ம அடுப்பில் வச்சு அது ஹீட் ஆகும்போது 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா சூடாகும்போது எல்லா மசாலா பொருட்களும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். வந்து மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு 1 கப் அளவுக்கு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தோன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி நமக்கு கிடச்சிடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து தக்காளி நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஒரு தக்காளி இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லாம் மசாலா பொருட்களும் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து இது நல்லா அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து 1/2 கப்பு தயிர் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ உப்பு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் வந்து நான் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸும் இதில் சேர்த்துக்க போகிறோம். அரிசியும் சேர்த்தாச்சு. வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸு இந்த மசாலையோடு சேர்த்து ரைஸ் இருக்கட்டும். அப்போ தான் இந்த ரைஸுக்கு அந்த மணமும் நிறவும் கிடைக்கும். இப்போ வந்து 2 கப் அளவுக்கு ரைஸுக்கு ஒரு 3.5 கப் அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். அரிசியும் தண்ணியும் சேர்த்தனால உப்பு இருக்கான்னு நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் புதினா இலையும் இப்போ சேர்த்துக்க போகிறேன். அதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச எக்கும் இதுக்கு மேலே நம்ம போட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து குக்கர் நல்லா மூடி வச்சு ஒரு 3 விசில் வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். 3 விசில் வந்த பிறகு குக்கரோட சூடு ஆறின பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட எக் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சொந்தம் ஷீதல் பிரஜேஷுக்கு இந்த ரெசிபி நான் டெடிகேட் பண்ணுறேன். அவங்க கேட்டிருந்தாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணணுன்னு. அவங்களுக்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸ்கூலுக்கும் பசங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. நீங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.